சுப்பிரமணி, என்ன இதெல்லாம்? உன்கிட்ட நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு போனேன்ல, பணத்தை வாங்கி பத்திரமா வை, பணத்தை வாங்கி பத்திரமா வைன்னு. என்ன பண்ணி வச்சிருக்கா நீ? என்ன கவனத்துல இருந்தா? அண்ணா, நான் உள்ளதானே வச்சிருந்தேன். எப்படி இது மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. தெரியலனா என்னப்பா அர்த்தம்? சாவி வாங்கிட்ட தானே இருக்கு. ஆமாண்ணா, என்கிட்ட தான் இருந்துச்சு. டேபிள் உள்ளதானே போட்டு வச்சிருந்தேன் ட்ராயர்ல. வேற எப்படி பணம் மிஸ் ஆகும்? நீ இங்க இருந்தியா வெளியே எங்க போயிட்டியா? வெளியே எங்கேயும் நான் போகலண்ணா. வேற எப்படி பணம் மிஸ் ஆகும்? நீ அவர்கிட்ட வாங்கி ஒழுங்கா உள்ள வச்சியா இல்ல தூக்கி எங்கேயும் எரிஞ்சிட்டியா? அண்ணா, அவர் கொண்டு பணத்தை தந்துட்டு போனதோ நான் எடுத்துக்கொண்டு பீரோல வச்சுட்டேண்ணா. பூட்டிட்டு சாவியும் ட்ராயர்ல போட்டேண்ணா. நான் இங்கேதான் இருக்கேன், எங்கேயும் போகல. எங்கேயும் போகலன்னா பணம் எங்க போயிருக்கும்? நீயே யோசிச்சு பாரு சுப்பிரமணி, பணம் எப்படி காணாம போவோம்? அதானே எனக்கும் தெரியல. பாருப்பா சுப்பிரமணி, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இங்கதான் இருந்தேங்க, பணம் காணாம போயிட்டுங்க. பீரோல பணத்தை வச்சு சாவிய டிராயர்ல போட்டேங்க. யாருப்பா எடுத்திருப்பா? உன்னை மாதிரி யாரு எடுத்திருக்க முடியும்? அதானே எனக்கும் புரியல. நல்லா யோசிச்சு பாரு. எங்கேயும் வெளியே போனியா? தோட்டத்துக்குள்ள போனியா? நான் தோட்டத்துக்குலாம் போகல, நான் பாத்ரூமுக்கு தான் போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு கால் வந்துச்சு, இங்க டவர் கிடைக்கலன்னு வெளியே போனேன். அவ்வளவுதானா, வேற எங்கேயும் நான் போகல. அந்த நேரத்துல இங்க யாராவது வந்துட்டு போனாவ்ளா? தெரியலண்ணா, நான் கவனிக்கலையே. என்னப்பா நீ அசால்ட்டா கவனிக்கலங்கிறா? உன்னை என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பொறுப்பு இல்ல வர வர. விளாட்டு தானே அதிகமாயிட்டு. போகும்போதே நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு போனேன், கவனமா இரு கவனமா இரு, பண விஷயத்துல கவனமா இருன்னு. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்கா? அசால்ட்டா தொலைச்சிட்டே நிக்கிறா. அண்ணா, எங்க போச்சுன்னு எனக்கும் தெரியலண்ணா. பீரோல வச்சு பூட்டின பணம் எப்படி நான் காணாம போயிருக்கோம்? நீ என்கிட்ட கேளு. உங்ககிட்ட பொறுப்பா ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு போனா நீ பதிலுக்கு என்னைய கேளு. சாரிண்ணா, எனக்கு இது ஷாக்கா தான் இருக்கு. பாருப்பா சுப்பிரமணி, நீ வர வர சரியில்லை. முன்னாடி நெருப்பு மாதிரி இருந்த வேலையில இப்ப வர வர வேலை ஒண்ணுமே சரியில்லை. காலையிலே சோகமா உட்கார்ந்திருந்தா. அப்பவே நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனேன், ஒழுங்கா இரு, ஒழுங்கா கவனமா வேலைய பாரு, பண விஷயத்துல ஒழுங்கா இருன்னு சொன்னேன். உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போனது இந்த ஒரு வேலை தான். இத கூட உருப்படியா பண்ண முடியல. 1 ரூபாயா 2 ரூபாயா 2 லட்சம். பாரு சுப்பிரமணி, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பணம் இப்ப இங்க வந்து ஆவணும். அண்ணா, நான் என்னென்ன பண்றது? வச்ச பணம் யார் எடுத்தாங்க, எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலண்ணா. இதெல்லாம் ஒரு சரியில்லாத பதில் சுப்பிரமணி. இந்த பணத்துக்கு நீ தான் பொறுப்பு. அங்க வச்சேன் காணாம போச்சு, இங்க வச்சேன் காணாம போச்சுலாம் நீ சொல்லக்கூடாது. எனக்கு பணம் இங்க வந்து ஆவணும். என்னண்ணே ஆச்சு? ஏதோ பிரச்சனையாண்ணே? தம்பி ஆனந்த், முனுசாமி அண்ணே வருவாவ, 2 லட்சம் வாங்கி வைன்னு இந்த சுப்பிரமணி பையிட்டு சொல்லிட்டு போனேன். நான் போன உடனே அவர் பணத்தை வந்து கொடுத்துட்டு எனக்கு போன் போட்டு சொல்லிட்டாரு. இங்க வந்து கேட்கும் போது இவனும் பணத்தை தந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னான். சரி, பணத்தை எடுத்து பேங்க்ல கொண்டு போய் போட்டணும்னு கேட்டா இப்ப பணமே இல்ல, காணாம போச்சுன்னு சொல்றான். சூர்யா, என்னாச்சு? அண்ணா, என்னாச்சுன்னு எனக்கும் தெரியலண்ணா. அவர் பணத்தை கொண்டு தந்த உடனே நான் பீரோல வச்சு பூட்டிட்டு சாவியை ட்ராயர்ல போட்டுனேண்ணா. இப்ப அண்ணா வந்து பணத்தை கேட்ட உடனே பீரோல இருந்து எடுக்கலான்னு சாவியை போட்டு திறந்தேண்ணா. பீரோல பணம் இல்ல. எங்க போச்சு, யார் எடுத்தாங்கன்னு எதுவுமே தெரியலண்ணா. சூர்யா, நீ தானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டியா? இப்ப யார் எடுத்தா எங்க போச்சுன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? இவன் தான் எடுத்திருக்கணும். அண்ணா, நான் ஏன்னா எடுக்க போறேன்? ஏதாவது 2 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் கூட நான் வாங்கி வச்சிருக்கேனேண்ணா. எப்பவுமே நான் 1 ரூபா கூட எடுத்தது இல்லண்ணா. ஆனா இன்னைக்கு என்னைய நம்பாம இப்படி பேசிட்டீங்களேண்ணா. நான் வீட்டுக்கு கூட போகல, எங்கேயுமே போகலண்ணா. இங்கேதான் இருக்கேன். பாத்ரூம்க்கு ஒர்க்க போனேன், வெளியே போன் பேசுறதுக்காக போனேன். அது கூட 2 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த அளவுக்கு தான் இருக்கும்ண்ணா. அதுக்கு மேல நான் நேரம் எடுத்துக்கலண்ணா. அந்த டைமுக்குள்ள யார் வந்து பணத்தை எடுத்தாங்கன்னு தெரியலண்ணா. அந்த குறுகிய நேரத்துல வந்து இங்க யாரும் பணத்தை எடுத்திருக்க முடியாது. நான் எடுத்திருக்கணும், இல்ல என் தம்பிங்க எடுத்திருக்கணும். ஆனந்த் இந்தாதான் நிக்க, அவன் எடுக்கையில. தம்பி ஆனந்த், சூர்யாவங்க என்ன வீட்டுக்கு தான் சாப்பிட போயிருப்பான்னு எனக்கு இங்க இல்லனே. அப்படியா? சரி, நான் உனக்கு ஒரு போன் அடிச்சு கேக்கேன். பணம் எங்க போச்சுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாவணும். இல்லன்னா நான் இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன். ஹலோ சூர்யா, என்னண்ணா? எங்கப்பா இருக்கா? வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கேன் சாப்பிடறதுக்காக. நீங்க எங்கண்ணா இருக்கீங்க? நான் தோட்டத்துலதான் இருக்கேன். ஆமா, பீரோல இருந்து ஏதோ 2 லட்சம் பணத்தை எடுத்தியா? இல்லையேண்ணா, நான் பணத்தை எதுவும் எடுக்கலையே. அப்படியா? சரி சரி, நீ எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்பா. நீனே என்கிட்ட கேட்டு தானே 1 ரூபாயும் வாங்கிட்டு இருக்கா. இங்க அந்த பணத்தை காணாதான் உனக்கு போன் போட்டு கேட்டேன்பா. நீ ஏதோ நினைச்சுக்கிடாத, போய் சாப்பிடு வீட்டுல. ஏன்னா நான் வேணா உடனே வரட்டுமா? வேண்டாப்பா, நீ வீட்டுல போய் சாப்பிடு, நாங்க பாத்துக்கிட்டியோம். சரிண்ணா. ஆனந்த், தம்பி ரூபாய் எடுத்துட்டு போகல, அவன் வீட்டுக்கு சாப்பிடதான் போயிட்டு இருக்கானா. என்ன ஒரு சமயம் அண்ணே வந்து எடுத்துருக்கலாம்ல? அண்ணே இன்னைக்கு காலையில இருந்து தோட்டத்துக்கே வரையில. விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி மதுரைக்கு போயிருக்காருப்பா.
அங்க ஒரு முக்கியமான கல்யாணம் அதை அட்டன் பண்றதுக்காக போயிருக்காவ. அதனால அண்ணன் எடுத்திருக்க மாட்டாவ. இவன் தான் அந்த ரூபாய் ஏதோ பண்ணிருக்கான். சுப்பிரமணி, ரூபாய் எங்க? அண்ணா நான் பீரோல தானே வச்சேன், பணத்தை காணோண்ணா. எனக்கே புரியலண்ணா எங்க போச்சு, யார் எடுத்தாங்கன்னு. யாரும் எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல. நீ தான் எங்கேயாவது மறந்து வச்சிருக்கணும், இல்லன்னா யாருக்காவது கொடுத்திருக்கணும். அண்ணா நான் எங்கேயும் மறந்து வைக்கல, யாருக்கும் கொடுக்கவும் இல்லண்ணா. பிறகு பீரோல வச்ச பணம் கால் மலைச்சு நடந்தா வெளியே போச்சு. அவர் பணத்தை கொண்டு தந்தவொடனே நான் பீரோல வச்சு பூட்டிட்டேண்ணா. அதுக்கப்புறம் நான் பீரோ திறக்கவே இல்லை, இப்பதானே திறந்தேன். இங்க பாரு சுப்பிரமணி, உனக்கு 2 நாள் அவகாசம் தாரேன். 2 நாள்ல எனக்கு 2 லட்சம் பணம் வந்தாகணும். அது நீ இந்த எடுத்து வச்ச பணத்தை தருவியோ இல்லன்னா யார்ட்டையாவது கடன் வாங்கி தருவியோ எனக்கு தெரியாது. உன்கிட்ட கொடுத்த பணத்துக்கு நீ தான் பொறுப்பு. 2 லட்சத்தை மட்டும் என் கையில தரையில, அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னே அதான் சுப்பிரமணி காணோம்னு சொல்லியல்ல. ஆனந்தி, பீரோல வச்சு பூட்டி சாவியாம எடுத்து வச்சிருக்கான். எப்படி காணாம போயிரும்? வர வர இந்த சுப்பிரமணிக்கு ஒரு பொறுப்புங்கிறது இல்ல. காலையில நான் வந்து பேசும்போதே ஒரு மாதிரி மக்கு மாதிரி உட்கார்ந்துருந்தான். திரும்ப திரும்ப நானும் சொல்லிட்டு தான் போனேன், பணம் 10 ரூபா வாங்கி வை, பணம் 10 ரூபா வாங்கி வைன்னு. இப்ப என்னடான்னா நான் பணத்தை வாங்கி உள்ள வச்சேன், காணாம போயிட்டுன்னு சொல்லியான். இதெல்லாம் எப்படிப்பா நம்ப முடியும்? தானே எப்படி காணாம போவோம்? இவன் தான் ஏதோ செஞ்சிருக்கான். இங்க பாரு சுப்பிரமணி, இந்த விஷயத்துல எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. 2 லட்சம் பணம் எனக்கு வந்த ஆவணும். 2 நாளையில 2 லட்சம் ரூபாய் வரையில, அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். அண்ணா சுப்பிரமணி, அண்ணன் எப்படி சொல்லியாவலன்னு வருத்தப்படாத. அண்ணே பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாவ. நீ அவர் பணத்தை தந்தோடனே எங்கேயாவது வச்சியான்னு நல்லா யோசிச்சு பாரா. இல்லண்ணா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் பீரோல வச்சு பூட்டி வச்சேண்ணா. எங்க போச்சு என்னாச்சுன்னு எதுவுமே தெரியலண்ணா. நான் அப்பவே அண்ணா கிட்ட இங்க ஒரு கேமரா வாங்கி மாட்டலான்னு சொன்னேன். அண்ணா தான் அதை இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. கம்ப்யூட்டர் வாங்கி வைக்கலான்னு சொன்னேன், அதுவுமே அவர் கண்டுக்கவே இல்லை. இன்னும் பழைய காலத்துல இருக்க மாதிரியே பேப்பர்லயே கணக்கு எழுதுங்கிறாங்க. இந்த ஒரு பீரோ தான் இருக்கு, இதோட சாவி ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு, மத்த சாவியில யார்கிட்ட இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது என்னைய சந்தேகப்படுறது எப்படின்னா? சுப்பிரமணி, இதோட சாவி எங்க பெரிய அண்ணேட்டையும் சின்ன அண்ணேட்டையும் வாண்டையும் தான் இருக்கு. மொத்தமே 3 சாவி தான். என்கிட்ட இருந்த சாவியை நான் ட்ராயர்ல தான் போட்டு வச்சேனா. ஆனா அதை யார் எடுத்து திறந்தாங்க, பணம் எப்படி போச்சுன்னு தெரியல. சரி சுப்பிரமணி, நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ எடுத்துருக்க மாட்டா. ஆனா பணம் எங்க போச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. வேற எங்கேயாவது வச்சிருக்கியான்னு பாரு சுப்பிரமணி. சரிண்ணா. நான் பீரோல வச்ச பணம் எங்கதான் போயிருக்கோம்? டே அஸ்வின், இந்த பணத்தை நம்ம தான் அடிச்சோன்னு யாருக்குமே சந்தேகம் வந்திருக்காதுடா. அஸ்வின், அண்ணன் காலையிலேயே அவன்கிட்ட பணம் பத்திரம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனாரு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன்டா இந்த பணத்தை எப்படியாவது அடிக்கணும்னு. அதான் அவன் போன் பேச வெளியே போன நேரமா பார்த்து நான் போய் பணத்தை அடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த விஷயம் அவனுக்கு இல்ல, எவனுக்குமே தெரியாது. இப்ப கூட அண்ணா போன் போட்டு பணத்தை எடுத்தியான்னு கேட்டாரு. சீச்சி இல்லடா, அண்ணன் யார் மேல வேணாலும் சந்தேகப்படுவார், என் மேல சந்தேகப்பட மாட்டாரு. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காருடா. அஸ்வின், நான் வீட்டுல இறங்கிக்கிறேன். அண்ணாட்ட நான் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். தப்பி தவறி வேற எங்கேயாவது போயிட்டேன்னு வச்சுக்கேன், டவுட் வந்துடும். அதனால நான் வீட்டுல சாப்பிட இறங்கிடுறேன். நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டு வை. ஃபியூச்சர்ல நம்ம பார்ட்டி பண்ணுவோம். சொல்றேன்டா, ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கடா. நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்பதான் யாருக்கும் டவுட் வராது. டேய், நான் எப்பவுமே இந்த ரூட்டு தான்டா. நடுவுல தான் பழச மறந்து தப்பான ரூட்டுக்கு போயிட்டேன். இப்பதான் திருந்தி இருக்கேன்.
இப்படியே பாரு, மொத்த சொத்தையும் என் பேருக்கு எழுதி வாங்குறேன். அதுக்கு பிறகு அந்த வீட்டுல ஒருத்தரும் இருக்க மாட்டாவ. பொண்டாட்டி பொண்டாட்டி அவளெல்லாம் என் வீட்டு வேலைக்காரியா வைக்கிறது கூட எனக்கு இஷ்டம் கிடையாதுடா. அவ மண்டையும் அந்த கொண்டையும் சரி அது பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியும். சரி எப்ப பாரு மச்சான் கொச்சான்னு இரிட்டேட் பண்ணி திரியுறா. அவ்வளவுதாண்டா முதல்ல அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அஸ்வின் அதெல்லாம் ஆக்டிங். உண்மையா எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. நீ வேணா பாத்துட்டே இருடா. இந்த சொத்து எல்லாம் என் கைக்கு வந்த உடனே முதல்ல வீட்டை விட்டு துரத்துறது அவளையா தான் இருக்கும். அவளெல்லாம் என் வாசல்ல கூட சேர்க்க மாட்டேன். அப்பா அம்மாவா? யாரும் எனக்கு அப்பா அம்மா? யாரும் எனக்கு அப்பா அம்மா கிடையாது. யாரும் எனக்கு சொந்த பந்தமும் கிடையாது. எனக்கு இருக்க ஒரே சொந்தம் நீ மட்டும்தான்டா. நம்மளுக்கு மட்டும்தான் அந்த வீடு சொத்து எல்லாம். வேற யாருக்கும் நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன். இங்க இருந்தா தானே சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வரட்டும். வித்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடலாம். அதுக்கு பிறகு இதுங்க மூஞ்ச கூட நம்ம பார்க்க தேவையில்ல. ஜாலியா வெளிநாட்டுல நிம்மதியா வாழலாம். சரி அஸ்வின், உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் அங்கதான் கல்யாணம். சரி அவ கூட நான் எப்படா நிம்மதியா வாழ்ந்தேன். சும்மா நடிச்சிட்டு இருக்கேன்டா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சொத்து வந்ததோ வெளிநாட்டுக்கு பறந்துருவோம். எம்மா 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 இங்க வாங்க. எம்மா சாப்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு தோட்டத்துல என்னாச்சு தெரியுமா? என்னாச்சியா? நான் வெளியே போயிருந்தேம்மா. இந்த சுப்பிரமணி பையட்ட முனிசாமி அண்ணன் வருவாவ 2 லட்சம் தருவா வாங்கி பத்திரமா வைன்னு சொல்லிட்டு போனேன். சாதாரணமா இல்ல, படிச்சு தெளிவா சொல்லிட்டு போனேன். பத்திரமா வைன்னு. அவரும் பணத்தை கொடுத்திருக்காரு. இவனை வாங்கி பீரோல வச்சானா. இப்ப நான் போய் பணத்தை எடுத்து பேங்க்ல கொண்டு போய் போட்டேனான்னு கேட்டதுக்கு பணத்தை காணான்னு சொல்லியாமா. பீரோல வச்ச பணம் எப்படி காணாம போயிருக்கோம்? ஆமாமா காணோன்னு சுப்பிரமணி சொல்லியா. சாவி அவன்கிட்டதான் இருக்கு. அவன் அந்த ரூமை விட்டு வெளியே எங்கேயுமே போவே இல்ல. எப்படிமா பணம் காணாம போவோம்? அவன் தான் தூக்கி எங்கேயோ வச்சுக்கிட்டு நம்மள ஏமாத்தியான். நீங்க தாம்மா சொல்லணும். அவன் சரி கிடையாது. வர கொஞ்ச நாள் முன்னாடி என்னடானா ஒரே சிரிப்பு. கூப்பிட்டாலும் காதல வாங்காம உட்கார்ந்து கிடந்தான். இன்னைக்கு என்னடானா ஒரே சோகம். அவன் மூஞ்ச பார்க்கும் போதே தெரிஞ்சது ஏதாவது ஏடா கூட பண்ணுவான்னு. அதனாலதான் திரும்ப சொல்லிட்டு போன ரூபாய வாங்கி பத்திரமா வையின்னு. ஆனா இப்போ பணத்தை காணோங்காமா. நான் எடுக்க இல்ல, தம்பி ஆனந்த் எடுக்க இல்ல, சூர்யாவும் எடுக்க இல்ல. அன்னை வெளியே போயிருக்காவ. யார் எடுத்திருப்பா? இவன் தான் பொறுப்பா பாத்துக்கிட வேண்டிய ஆளு. சாவி அவன் கையில தான் இருக்கு. எல்லாரையும் ஏமாத்தலான்னு பாக்குற, முட்டால் ஆக்கலான்னு பாக்குறாமா. யாருகிட்டயோ பணத்தை எடுத்து கொடுத்து விட்டுருக்கான். யாருகிட்ட கொடுத்து விட்டான்னு தெரியல. நான் வந்துட்டு தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள பணம் வந்தவனும் இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லி இருக்கேன். ஏமா திருட வந்தவன் பீரோ உடைச்சு திருடிட்டு போயிருப்பான். இல்ல சாவியை திறந்து திருடி இருந்தாலும் பணத்தை எடுத்துட்டு அப்படியே தான் ஓட்டி இருக்கணும். சாவியை எடுத்து பீரோவை திறந்து பணத்தை எடுத்துட்டு மறுபடியும் பூட்டி சாவியை டிராயர்ல போட்டுட்டு போவானோ. எந்த திருடன் பொறுமையை அப்படி செய்வான்? என்னவா பேசுறீங்க நீங்க இருந்தாலும் அந்த சுப்பிரமணிக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்றீங்க. 1 ரூபா 2 ரூபாய் இல்லம்மா, 2 லட்சம். எவ்வளவு பெரிய அமௌண்ட். அவனுக்கு ஏதோ பணம் தேவைப்பட்டிருக்கு. அதனால நம்மகிட்ட இருந்து திருடி இருக்கான். கேட்டா காணாம போச்சுன்னு கதை ஓடியாமா. இல்லையே லட்சுமணா, அவனை பார்த்தா அப்படி தெரியல. நான் பழகி பார்த்த வரைக்கும் அவன் திருடுற பையனே கிடையாதுப்பா. அவனுக்கு பணத்துக்கு அப்படி என்ன தேவை வந்துற போது சொல்லு. ஏதாவது தேவைகள் இருக்குமா? இல்லாமலாம் இருக்காது. எல்லா பொறுப்பும் அவன் கையில தானே இருக்கு. அதனால பணத்தை எடுத்துக்கிடல இவனோட சொல்ல மாட்டாவன்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த நீங்க கூட கண்மூடித்தனமா அவனை நம்புறீல்ல. இதனாலதான் அவன் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு கிடக்கான். அண்ணா என்னாச்சுண்ணா? ஒரு சத்தமா இருக்கு. தம்பி சூரியா 2 லட்சம் பணத்தை காணணும் உனக்கு போன் போட்டேல்ல. ஆமாண்ணா என்னாச்சு? பணம் கிடைக்கலையா? கிடைக்கலப்பா, பணம் கிடைக்கல. அந்த சுப்பிரமணி எங்க வச்சா என்ன செஞ்சா ஒண்ணுமே தெரியல. அவன் பீரோல தான் வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பீரோல பணம் இல்ல. யாருகிட்ட கொண்டு போய் கொடுத்தான்னு தெரியல. நீங்க பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? 2 லட்சம் பணம் நீங்க எதுக்கு இப்படி சும்மா விட்டுட்டு வந்தீங்க?
ஐயோ போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாண்ணா, சுப்பிரமணி ரொம்ப நல்ல பையனாச்சே. நானும் அதேதான் சொல்லி, அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. அந்த மாதிரிலாம் ரூபாய் எடுக்க பையன் கிடையாது. இந்த விஷயத்துக்காக அவனை நீ போலீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காண்டாப்பா. எத்த என்னத்தை பேசுறிய? 2 லட்சம் ரூபாய் காணாம பேருக்கு கம்ப்ளைண்டே கொடுக்காண்டாங்கறிய. ஏம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாமா நல்லது. அந்த பையன் நல்ல பையனாவே இருக்கட்டும். அவன் கைக்கு தானே இந்த பணம் போச்சு, அவன் தானே அதுக்கு பொறுப்பு. என்னே கம்ப்ளைண்ட் கொடுத்துறனே, அதான் நம்மளுக்கு நல்லது. செல்லம்மா நீ எப்படி இப்படி பேசியா? அந்த பையன் உயிரை கூட துச்சமா நினைச்சு உன்னை கிணத்துல குதிச்சு காப்பாத்தனானே எல்லாம் மறந்து போச்சோ? அப்ப கூட நான் விட்டு உனக்கு ஏதாவது உதவினா என்கிட்ட கேளியான்னு சொல்லியிருக்கேன். உங்க அப்பாவும் சொல்லியிருக்கா, அந்த பையன் இது வரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்ட பையன் கிடையாது. அவன் வேணும்னு கேட்டிருந்தா 2 லட்சம் இல்ல அவனுக்கு 10 லட்சம் கூட நாங்க கொடுக்கதான் செய்வோம். அவன் அந்த மாதிரி தங்கமான கொணக்கார பையன். நீ இப்படி பேசாத செல்லம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் திருடி இருக்க வாய்ப்பே இல்ல. எம்மா இந்த அளவுக்கு அவனை நம்பாதங்கம்மா. பணம்னா போதும், எல்லாருக்கும் ஆசை வரும். அவனுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள அவன் ரூபாய தரையில, அதுக்கு பிறகு நடக்கிறது வேற.